ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கஞ்சி வடகை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் பச்சரிசி சேர்த்திருக்கிறோம். அது கூட நம்ம வந்து வரமிளகா கொஞ்சம் எடுத்துக்கணும். பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து வரமிளகா சேர்த்திக்கிறேன். இது கூட வந்து நான் 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இது வந்து நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபுல்லாக அரைச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி பெரிய இட்லி பாத்திரம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து நான் 2.5 சொம்பு தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நாம் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து நம்ம உள்ளே ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். உள்ளே ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து இந்த அரைச்சதை வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஹீட் ஆக நம்ம வந்து கரண்டி விட்டு நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா அப்படியே கட்டி சேர்ந்துட்டா அப்புறம் அவ்வளோதான், கஞ்சி வடகம் கட்டி வடகம் ஆயிரும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து சொல்கிறேன், ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நான் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதில் வந்து அதிகமாக மிஸ்டேக் எப்படி பண்ணுறாங்கன்னா, சுடுதண்ணி காய வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சு ஊற்றணுன்னா அப்படியே கட்டி விழுந்துடும். அதுக்கு வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றணுன்னு 2 ஊற்றி இது பண்ணோம்னா சரியாயிடும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கிளறிட்டே இருக்கும்போது வந்து நீங்கள் ஒரு பக்கம் வந்து துணி வச்சு பிடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு கையில் வந்து இப்படி தொடாவி விட்டுக்குங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது ரொம்ப நம்ம வந்து கட்டலில் வந்து கஞ்சி வடகை போட என்ன ஆயிரும்னா சீக்கிரம் வந்து கெட்டி ஆயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து உப்பு ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண, சீரகம் கொஞ்சம் கடைசியாக ஃபைனலாக தான் போடணும், ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க. ஃபைனலாக இது காய்ச்சினதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி போட்டுவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு வெள்ளை வேட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி விரித்து போட்டுருங்க. ஒத்தையாக நனைச்சி போட்டுட்டு காய்ச்சி வச்ச கஞ்சி வடகத்தை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சேப்பாக வேணால் சேப்பாக ஊற்றிக்குங்க. நாங்கள் எப்போவும் இந்த மாதிரி தான் அப்படியே கரண்டியில் அப்படியே ஊற்றிடுவோம். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய்ச்சா போதும். காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வேட்டி இருக்குதில்ல, இந்த வேட்டி இப்படி பின்னாடி திருப்பி தண்ணி தொளிச்சிங்கன்னா முன்னாடி இருக்கிறது அப்படியே கஞ்சி வடகை வந்து அப்படியே வந்துடும். ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே முழுசாக ரவுண்டாக அப்படியே நம்ம ஊற்றின அளவு அப்படியே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.